ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் ரவீந்த். இன்னைக்கு வீடியோவில் நம்ம 25,000 செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ யாராவது இப்போ 25,000 செக்மெண்ட்டில் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டாப் 3 பெஸ்ட் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்டில் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். அதில் நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட் இந்த 25,000 செக்மெண்ட்டில் நான் சூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் iQoo Neo 6. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 25,000 அப்படின்ற இந்த செக்மெண்ட்டுக்கு தான் செல் பண்ணுறாங்க. அண்ட் இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மெயினாக ஹைலைட்டாக சொல்லக்கூடிய விஷயம் அந்த Snapdragon 870 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸர் தான். ஏன்னா இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ப்ராசஸர் ஒரு சூப்பர்பான பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர். அதுவும் கேமிங்கெல்லாம் உங்களுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். அது போக டிஸ்பிளேயுமே உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான E4 AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே, அதுவும் 370 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட்டோட இங்கே கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 1200 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இன்ஸ்டன்ட் டச் சாம்பிளிங் ரேட்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் கேமிங் ஃபோக்கஸ்டாக உங்களுக்கு டிஸ்பிளே பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே வேறு லெவலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. இது போக இந்த மொபைலுடைய பேட்டரியுமே 4700 mAh ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ண 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்கும். ஸோ கேமிங் விளையாடக்கூடியவங்க கேமிங் விளையாண்டு பேட்டரி சீக்கிரமாக ட்ரைன் ஆச்சு அப்படின்னாலும் ஃபாஸ்ட்டாக அவங்களால அதை சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அதற்கு 80 வாட்ஸ்க்கான சார்ஜர் சப்போர்ட் ஆகும். இது போக கேமரான்னு பார்க்கும்போதுமே 64 மெகா பிக்சல் OIS சப்போர்ட்டோட ஒரு ட்ரிபிள் ரியர் கேமரா கொடுத்துருப்பாங்க. அண்ட் 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருப்பாங்க. கேமரா பர்ஃபார்மன்ஸுமே இந்த செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது கொடுக்கும். ஸோ அந்த வகையில் கேமிங் மட்டும் இல்லாமல் ஒரு ஆல்ரவுண்டடாக பார்க்கும்போதுமே இந்த iQoo Neo 6 இந்த 25,000 செக்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன். பட் கேமிங் ஃபோக்கஸ்டாக பார்க்குறவங்களுக்கும் இந்த செக்மெண்ட்டில் iQoo Neo 6 ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். கண்டிப்பாக கேமிங்காக iQoo Neo 6 நீங்கள் இந்த செக்மெண்ட்டுக்கு கன்சிடர் பண்ணலாம். அடுத்து ரெண்டாவது ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மியுடைய ரெட்மி K50i 5G. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆக்சுவலி 21,000 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கே இப்போ மார்க்கெட்டில் கிடைக்குது. அண்ட் இந்த 21,000 செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மிடியடெக்கோட Dimensity 8100 அப்படின்ற இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த Dimensity 8100 பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் அந்த iQoo Neo 6 இருக்கக்கூடிய Snapdragon 870 விட ஆன் பேப்பராக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர். AnTuTu ஸ்கோர் Geekbench ஸ்கோர் ரெண்டுமே உங்களுக்கு Snapdragon 870 விட Dimensity 8100க்கு பெட்டராக தான் வந்திருக்கு. அண்ட் ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AnTuTuலாம் பெட்டராக வந்தாலும் ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸ் Snapdragon 870க்கு ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் இந்த Dimensity 8100. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸரோட 21,000 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கே இந்த ரெட்மி K50i 5G இப்போ மார்க்கெட்டில் கிடைக்குது அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் ஹைலைட்டான விஷயம். ஸோ 21,000 செக்மெண்ட்டுக்கு கேமிங் ஃபோக்கஸ்டாக பார்க்குறவங்களுக்கு இது ஒரு செம்ம சூப்பரான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 144 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு IPS LCD பேனலுக்கான ஒரு டிஸ்பிளே அப்படின்றது 270 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டோட நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ 144 ஹெர்ட்ஸ் ஒரு ஹை ரெஃப்ரெஷிங் ரேட்டுக்கான சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிறது கேமிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சூப்பரான ஒரு விஷயமா இருக்குது. இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டியாக 5080 mAh பெரிய பேட்டரி பேக்கப் கொடுத்துருப்பாங்க. அதை சார்ஜ் பண்ண 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த செக்மெண்ட்டுக்கு இது ஒரு நல்ல பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. பேட்டரி ட்ரைன் ஆகுது அப்படின்னும் பட்சத்தில் உங்களால் ஃபாஸ்ட்டாக ட்ரைன் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் பேட்டரியே உங்களுக்கு 5080 mAh அப்படின்னும் போது ஒரு பெரிய பேட்டரி லைஃபும் உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் 5 nanometerக்கான ப்ராசஸ், அதனால் பேட்டரி லைஃபும் உங்களுக்கு இதில் பெட்டராகவே கிடைக்கும். அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் OISக்கான கேமராலாம் கிடையாது. 64 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி அப்படின்ற மாதிரியான கேமரா செட்டப் இருக்கும். ஸோ கேமரா பெருசாக எதிர்பார்க்க முடியாது. பட் அதை தாண்டி கேமிங்காக பார்க்கக்கூடியவங்களுக்கு Dimensity 8100 ஒரு சூப்பர்பான ஒரு பர்ஃபார்மன்ஸ், அதுவும் இந்த 21,000 செக்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்குறவங்க இதை தாராளமாக ட்ரை பண்ணலாம். அடுத்து மூணாவது ஸ்மார்ட் ஃபோன் ரியல்மியுடைய Realme GT 2. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ கரண்டாக மார்க்கெட்டில் 25,000 அப்படின்ற இந்த செக்மெண்ட்டுக்கு செல் பண்ணுறாங்க. அண்ட் இந்த செக்மெண்ட்டுக்கு Snapdragon 888 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஸோ ஆக்சுவலி Snapdragon 888 பார்த்தீங்கன்னா Snapdragon 870 விட கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர். ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக பார்க்கும்போது இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனில் இது கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அது போக உங்களுக்கு இதில் 120 ஹெர்ட்ஸ்க்கான E4 AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே அப்படின்றதும் கொடுத்துருப்பாங்க. ஸோ 120 ஹெர்ட்ஸ் E4 AMOLED அப்படின்னும் போது ஒரு நல்ல கிளாரிட்டியான ஒரு டிஸ்பிளே விஷன் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கொடுக்கும். அது கூட உங்களுக்கு Snapdragon 888க்கான ப்ராசஸரும் இருக்கிறதுனால கண்டிப்பாக கேமிங்க்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு அல்ட்டியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக கண்டிப்பாக இந்த Realme GT 2 இருக்கும். இது போக பேட்டரி பேக்கப் 5000 mAh பேட்டரி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் மாதிரியான சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகே தான், ரீசனபிள் தான். பட் iQoo Neo 6 கம்பேர் பண்ணும்போது
பார்க்கும்போது ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் கம்மி தான். பட் இருந்தாலும் இந்த செக்மெண்ட்டில் ரியல்மி GT2 Snapdragon 888 அதோட உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த 120 Hzக்கான AMOLED அண்ட் 67 Wattsக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே ஓகே. இந்த செக்மெண்ட்டுக்கு ரீசனபிள் டீசெண்டாகவே இருக்குது. அண்ட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு சூப்பரான ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். இது போக கேமராவுக்குமே இதில் உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் பிரைமரி IMX766 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கேமரா சென்சார் OISக்கான சப்போர்ட்டோட இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இந்த செக்மெண்ட்டில் நான் சொன்ன அந்த 3 ஸ்மார்ட் ஃபோனில் கேமரா சென்ட்ரிக்காக கேமரா பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இந்த ரியல்மி GT2ல கொஞ்சம் பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக இந்த பிரைமரி கேமரா அப்படின்றது கொடுக்கும். இது போக முன்பக்கம் 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா மாதிரியான விஷயங்களும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஸோ அதனால் ஓவரால் இந்த 25,000 செக்மெண்ட்டில் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க, அது ரியல்மி கிட்டேருந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த ரியல்மி GT2 ட்ரை பண்ணலாம். இப்போ மார்க்கெட்டில் இந்த 25,000 செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான கேமிங் ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் இருக்குது. தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். மற்றபடி இப்போ மார்க்கெட்டில் இந்த 25,000 செக்மெண்ட்டில் கேமிங் ஃபோக்கஸ்டாக பார்க்கக்கூடியவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுன ஒரு 3 ஆப்ஷனை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் லிஸ்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி நான் லிஸ்டிங் பண்ண இந்த டாப் 3 கேமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அந்த 25,000 செக்மெண்ட்டில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனாக படுது? நீங்கள் கேமிங் ஃபோக்கஸ்டாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த 3ல் எந்த ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுவீங்க? இல்லை இந்த 3 விட்டுட்டு வேறு ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுவீங்கன்னா அது என்ன அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க.